சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, யாருக்கா? சிவா தான் பண்றான். சொல்லுடா சிவா. அக்கா, ஒரு தப்பு நடந்து போச்சுக்கா. தப்பா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அன்னைக்கு மலர் அட்டாக் பண்ண வந்தப்ப அர்ஜுன் குறுக்க வந்து தடுத்தான்ல, அந்த சண்டையில என் கழுத்துல இருந்து செயின் மிஸ் ஆயிடுச்சுக்கா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, இந்த வீடு காரு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு செயின் அங்கதான்க்கா மிஸ் ஆயிருக்கணும். என்னடா நீ இப்படி சொல்ற? அக்கா, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலக்கா. சாரிக்கா. என்னடா நீ இவ்வளவு சர்வசாதாரணமா சாரின்னு சொல்ற? ஜாக்கிரதையா பண்டா, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. இப்ப நாமள போய் சிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கியே. அக்கா, எனக்கு ஆச்சு. இருடி, இவ ஒருத்தி. டி சிவா, நல்லா தெரியுமாடா இங்கதான் மிஸ் பண்ணியா? ஆமாக்கா, அங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலக்கா. இப்போ வீட்டுல என் ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லா இடமும் தேடிட்டேன். செயின் நம்ம வீட்டுல எங்கேயுமே இல்லக்கா. அப்ப அங்கதானே இருக்கும். என்னடா? அக்கா, அந்த செயினை நான் கழுத்துல போட்டிருக்கிறத பெரியம்மா வேற பாத்துருக்காங்க. இப்ப அதே செயினை பெரியம்மா பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது என்னோட செயின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. பெரியம்மா கைக்கு மட்டும் அந்த செயின் போயிடாம பாத்துக்கோக்கா. இல்லைன்னா நீயே நானு அப்பான்னு மொத்த பேரும் மாட்டிக்குவோம். ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு எங்க மேல சந்தேகம் இருக்கு. இப்ப அந்த செயினை மட்டும் பார்த்தாங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. டேய், என்னடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பினதுக்கு எனக்கு பிரச்சனை உண்டாக்கிருக்கியே. துர்கா, துர்கா, சொல்லுங்கம்மா. இது யாரோடதுன்னு தெரியுதா? ஒன்னதான் கேக்குறேன், இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுதா? அம்மா, அது எப்படி அது தெரியாம இருக்கும்? இது அவ பாச தம்பியோட செயின்னு இவளுக்கு அது தெரியாம இருக்கும்? என்ன போது ஞாபகம் வந்துச்சா இல்லையா? ஞாபகம் இல்லாமலாம் இருக்காது. மேடம் மறந்தா மாதிரி நடிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டாங்கல்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன அங்க என்ன முறைக்கிற? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த செயின் எப்படி இங்க வந்தது? அம்மா, அது வந்து எனக்கு எது தெரியாதுமா. உனக்கு தெரியாதுல்ல? அனிதா, அம்மா இங்க வா. அம்மா, இந்த செயின் எப்படி உன் கைக்கு வந்தது? அம்மா, அர்ஜுன் சாருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப அடுத்த நாள் வழக்கம் போல வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தம்மா. அப்பதாம்மா இந்த செயினை பார்த்தேன். அந்த படிக்கட்டு கீழே தாம்மா இந்த செயின் இருந்தது. அம்மா, அப்படி பார்க்காதீங்கம்மா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. தெரியாதா? உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன நடந்ததுன்னு தெரியாதா? இல்ல இந்த செயின் எப்படி இங்க வந்ததுன்னு தெரியாதா? சரி, என்ன நடந்ததுன்னு உனக்கு நான் தெளிவாவே சொல்லவா? இவளோட சுயரூபம் தெரியாம
நான் இத்தனை வருஷமா ஏமாந்துட்டு இருந்திருக்கேன். போடி வெளியே. போன்னு சொல்றல. மேடம், இவகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவ பண்ண வேலைக்கெல்லாம் இவள மரியாதையாலாம் அனுப்ப கூடாது. கழுத்து புடிச்சு வெளியே தள்ளணும். போடி. போ. போடி வெளியே. அம்மா. அக்கா லைன்ல இருக்கியாக்கா? அக்கா என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்ல. அக்கா என்னாச்சுக்கா? டேய் சொல்லு, லைன்ல தான் இருக்கேன். என்னாச்சுக்கா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம அமைதியா இருக்க. அதுவா, நீ செயினை காணும்னு சொன்னதும் அடுத்து என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த விஷயம் மட்டும் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருமே மாட்டிக்குவோம். என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அக்கா, அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏதாவது பண்ணுக்கா, எப்படியாவது தப்பிக்கணும்க்கா. டேய், துர்கா என்னடா சொன்னா? அப்பா, இந்த விஷயம் பெரியம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே மாட்டிக்குவோம். என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட போறாங்கன்னு சொல்றாங்கப்பா. போன் என்கிட்ட கொடு. ஹலோ அம்மா துர்கா, என்னம்மா நீ எப்படி சொன்ன? ஏதாவது பண்ணுமா? பண்ணுனா நான் என்னத்த பண்றது? அவங்க கிட்ட இந்த பிளான சொல்லும் போதே படிச்சு சொன்னேன். யாருக்கும் சந்தேகம் வந்துடாம கேர்ஃபுல்லா பண்ணுன்னு. கடைசியில வந்து இப்படி சொதப்பி வச்சிருக்கான். மா, இப்ப அத பத்தி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லம்மா. இத பார், அந்த செயின் அவங்க கிட்ட கிடைச்சதுன்னா நமக்கு தாம்மா பிரச்சனை. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு அதை மட்டும் யோசிமா. இத பாருமா, சிவாவோட செயின் அந்த வீட்டுல தான் இருக்கும். மத்தவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடி அதை நீ கண்டுபிடிமா. மா, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. நம்ம எல்லாரும் மாட்டிப்போமா. அப்பா, தேடுனா இவ்ளோ பெரிய வீட்ல தம்மா துண்டு செயினை நான் எங்கட போய் தேடுவேன்? வீட்ல ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. நான் தேடிட்டு இருந்தா அவங்களுக்கு ஏன் மேலேயும் சந்தேகம் வந்துரும். மா, வேற வழி இல்லம்மா. நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். அட போங்கப்பா. இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை தூக்கிட்டு வந்து என் தலைமையில வைக்கிறீங்க. சரி, நீங்க வைங்க. நான் வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். மா, சரிம்மா, ஏதாவது பண்ணி அந்த செயினை கண்டுபிடிச்சிருமா. கிடைச்சதும் எனக்கு உடனே தகவல் சொல்லுமா. எங்களால சுத்தமா இங்க நிம்மதியா இருக்க முடியல. எப்ப மாட்டிப்போன்னு பயந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். பயப்படாம இருங்க, நான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கிறேன். சரிம்மா, சரிம்மா. அக்கா என்னதான்க்கா ஆச்சு? சிவாவும் அங்கிளும் என்னதான் சொன்னாங்க? ஏதோ செயின் எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏய், அந்த சிவா பையன் லூசுத்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டான்டி. அன்னைக்கு மலர் அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல? ஆமா. அப்போ சிவா கழுத்துல போட்டிருந்த செயினை எங்கெங்கயோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஐயோ, என்னக்கா இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமா சொல்றீங்க? போச்சு போச்சு போச்சு. அக்கா, இப்ப என்னதான் பண்ண போறோம்? ஏற்கனவே உங்க வீட்டுக்காரும் அந்த மலரும் இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு ஒரு டவுட்டோட சுத்துதுங்க. இப்ப செயின் மட்டும் அதுங்க கையில கிடைச்சது என்ன ஆகும்க்கா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏய், அது எனக்கும் தெரியும்டி. ஆனா இப்போ நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பயப்படுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. எப்படியாவது இந்த செயினை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி, நம்ம போய் தேடலாம். வா, போலாம் போலாம் போலாம். செயினை எங்க தொலைச்சானே தெரியலையே. ஐயோ கடவுளே. அக்கா, கிடைச்சிருச்சா? எங்க எங்க கூட? இல்லக்கா, எங்கேயும் கிடைக்கல. பாத்தியா? நான் நல்லா பாத்துட்டேன்க்கா, எங்கேயும் இல்ல. இங்க எங்கேயுமே இல்லையே. ஏங்கா, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஒருவேளை சிவா வேற எங்கேயாவது தொலைச்சிருப்பானோ? வேற எங்க போனா? ஏய், ஹால்ல தான் முக்கியமா பார்க்கணும். அங்கதான் சண்டை போட்டுட்டு இருந்தா. சோஃபா கடையில எங்கேயாவது விழுந்துருக்கான்னு பார்க்கலாம். வா வா வா, சீக்கிரம் போ, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏய், நீ டைனிங் டேபிள் பக்கம் தேடு, நான் இங்க தேடுறேன். சரி சரி.
உனக்கு உன் அக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி அவளுக்கு அவங்க அப்பா மேல பாசம் அதிகம், அதனால போட்டிருக்கா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க. போனி நிக்கிதா, நீ வா. சரிக்கா. மலரு, இதுல ஏதோ வில்லங்க இருக்குமா? எனக்கும் அப்படிதானே தோணுது. ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. கண்டுபிடிப்போம். கடைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிரு, சரியா? எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுட்டு கடைக்கு கடை மாத்தி கொடுத்து குழப்பத்தை உண்டு பண்ணிராத. குழப்பமா? என்ன மலரு, நான் எவ்வளவு தெளிவுன்னு உனக்கு தெரியும்ல. கட்டெரும்புன்னு பேர் வச்சிருக்கிறதுனால எறும்பு மாதிரி குட்டியா மூளை இருக்குன்னு நினைச்சியா? இங்க பாரு, எனக்கு யானை மாதிரி பெரிய மூளை. டேய், எவ்வளவு பெரிய உயிரினமா இருந்தாலும் யூஸ் பண்ணாதான்டா அந்த மூளைக்கே மரியாதை. உனக்குதான் மூளை எந்த மூளையில இருக்குன்னே தெரியாதே. டேய், குடிக்காம வேலையை பாரு. அக்கா, ஹலோ, சொல்லுக்கா. மலர், என்ன பண்ணிட்டு இருக்க? நானா, நம்ம ஆறுமுக அண்ணாச்சி ஒரு கல்யாண ஆர்டருக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அம்மா நீ என்னக்கா பண்ற? எப்படி இருக்க? சாப்பிட்டியா? டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடுறல? போட்ட மலரு. சரி மலரு, வேலையை பாரு. நீ ஃப்ரீயா இருக்கும் போது பேசு. அக்கா 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 இரு. என்ன நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ண, நான் என்ன பண்றேன்னு கேட்டுட்டு அப்படியே கட் பண்ற. என்ன விஷயமா ஃபோன் பண்ண? அத சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலரு, சும்மா தான் கால் பண்ண. இல்லையே, அப்படி எதுவும் சும்மா பண்ண மாதிரி தெரியலையே. என்ன விஷயம்னு சொல்லுக்கா. நான் வேலையா இருக்கேன்ல நீ நினைக்காத. வேலையெல்லாம் இப்பவும் முடிஞ்சு போச்சு. தோ பேக் பண்ற வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுவும் பொங்கல் அண்ணனும் கட்டெரும்பும் தான் பாத்துட்டு இருக்காங்க. நீ சொல்லுக்கா. இல்ல மலரு, எனக்கு வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் வேற வாமிட் வந்துச்சு. என்னது, வாமிட் எடுத்தியாக்கா? அக்கா, என்னக்கா ஆச்சு? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும்னு டாக்டர் தான் சொல்லிருக்காங்கல்ல, அதனால எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஓ ஆமால. ஆமா மலர், எனக்கு நாக்கெல்லாம் ஒரே கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் புளிப்பா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. உன்னால வாங்கிட்டு வர முடியுமா? எனக்கு வேற எதுவும் சாப்பிடவும் பிடிக்கல, அதான் உனக்கு கால் பண்ணேன். உன் மாமாவுக்கு கால் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனா எனக்கு உன்னையும் பார்க்கணும் போல இருந்தது, அதான் உனக்கு கால் பண்ணேன். அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு. இருங்க இருங்க இருங்க. அர்ஜுன், அர்ஜுன்.
அர்ஜுன் ஐயோ உனக்கு என்னப்பா ஆச்சு? எங்க நீங்க தள்ளுங்க. இருமா. எனக்கு ஏன் உயிரை விட இரு. என் புள்ளதான் முக்கியம். நீங்க தள்ளுங்க. இரு தள்ளுங்க. இருமா. ஏய், அர்ஜுன் 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 என்னப்பா ஆச்சு? அர்ஜுன் அம்மாவை பாருப்பா. என்னாச்சு என்னாச்சு அர்ஜுன்? என்னாச்சு? ஐயோ என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்கானே கடவுளே. அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சுன்னு சொல்லு அர்ஜுன். எழுந்துரு அர்ஜுன், எழுந்துரு. கண்ணை முழிச்சு பாரு அர்ஜுன். அர்ஜுன் பாருப்பா. அர்ஜுன் அர்ஜுன் கண்ணு திறந்து பாருப்பா. அம்மா அங்க பாருங்கம்மா, அந்த கரண்ட் வயரு தண்ணியில விழுந்துதான் ஷாக் அடிச்சிருக்குமா. ஐயோ அர்ஜுன் 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 என்ன பாச்சு உனக்கு? ஆமாத, எனக்கும் உள்ள வந்தாலும் ஷாக் அடிச்சது. அதனால தான் நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் இவனை பாத்துக்காம எங்க போன அந்த மலர்? அம்மா அவ எங்கம்மா அர்ஜுன் ஒழுங்கா பாத்துக்கிறா? நான் ஏதாவது சொன்னா நீங்க எல்லாரும் என்னதான் திட்டுறீங்க. ஐயோ அர்ஜுன் அர்ஜுன் அம்மாவை பாருப்பா. ஆனந்த் அர்ஜுனை தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். கைப்பிடி. அர்ஜுன் என்னாச்சுன்னு தெரியலையே. அர்ஜுன் கண்ணு திறந்து பாருடா. அர்ஜுன் அனிதா அம்மா ஏய் எங்க போன அந்த மலர்? அர்ஜுனை பாத்துக்காம அப்படி என்னடி முக்கியமான வேலை அவளுக்கு? மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க மேடம். என்னதான் மேடம் பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க. என்னது அக்கா வீட்டுக்கா? மாமா ஏய் மலர், மலரு வா 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 வா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஆ. எப்படி மாமா இருக்கீங்க? பார்வதி உட்காருமா, பாபா உட்காரு கட்ட. நீ உட்காரு. பரவாயில்லைங்க சார். உட்காரு. மலர் எப்படி இருக்க? ஐஷு நல்லா இருக்கேன். நீ எப்படி நல்லா இருக்க, வா உட்காரு. பார்வதி சீக்கிரம் வா. இது வந்துட்டேங்க. மலர் என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. நாங்க வீட்லயே சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சுசிலா மலர் மலர் அக்கா 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 இருக்கா? ஏய் பாத்து பாத்து. அக்கா நீ பொறுமையா வாக்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மா பார்வதி, வந்தவங்களுக்கு ஏதாவது காஃபி டீ கொண்டு வந்து அப்பா கொடுமா. இந்த டைம்ல என்னப்பா காஃபி? நீ டிஃபன் ரெடி பண்ணுமா. அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா என்னங்க நீங்க வாங்க இப்ப சீக்கிரம். எதுக்கு அத்தையை டிஸ்டர்ப் பண்றீங்க? அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா? எதுவா இருந்தா என்ன, இவளையும் நான் நல்லவதான நம்ப வைக்கணும். அப்பதான் என் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மலரு இங்கதான் வாமா, இருக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. இல்ல பரவாயில்ல அத்தை. அக்கா இந்தா. என்னடி இது? என்னவா? நீ தானே புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்ன, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது பாரு, உனக்காக மாங்காய், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் புளிப்பு மிட்டாய் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், அதுக்கு நீ இவ்வளவா வாங்கிட்டு வருவ? ஆமாக்கா. மலர் என்னம்மா இது, ஒரு மினி மார்க்கெட்டே அள்ளிட்டு வந்திருக்க. அது ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா தான் வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா, அதான் புளிப்பா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இவளுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், எதுக்குடி இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தானக்கா. என்னாச்சு? காட்டு, கையை காட்டு. அது கையை ஒண்ணும் இல்லக்கா. காட்டுங்கல்ல. ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அது அர்ஜுன் கடிப்பட்டு நடக்க முடியாம இருக்காருல, அதனால சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வெறும் கையில கற்பூரம் ஏத்தி வேண்டுதல் பண்ணுச்சு. அதுல பட்ட காயம்தான் அது. என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? எதுக்குடி இதெல்லாம்?
இருக்கா? ஷாக் அடிச்சதுல அவர் எழுந்திருக்கவே இல்லை மேடம். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மேடம். ஐயோ அர்ஜுன், வா கட்டெரும்பு போலாம். ப்ளீஸ் அழாதீங்க. அத்த, நான் உங்களை கம்பீரமா தான் அதை பார்த்துருக்கேன். இப்படி கண் கலங்கி நாங்க யாருமே பார்த்ததில்ல. அத்த, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது அத்த. நீங்க வேணா பாருங்க, அவன் சீக்கிரமா கண்ணு முழிச்சு நம்ம கூட வீட்டுக்கு வந்துருவான். ஒண்ணு போனா ஒண்ணுன்னு அவனுக்கு காயம் ஏற்படுறத நான் எப்படி ஆனந்த் ஏத்துப்பேன்? என்னதான் அர்ஜுன நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாலும் இப்படி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கே. அத்த, அது எதிர்பாராத விதமா தெரியாம நடந்தது தானே அத்த. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அந்த மலரால நடந்ததுதான். சும்மா நீங்களும் அப்பாவும் மலருக்கு சப்போர்ட் பண்ணி அர்ஜுனோட உயிரோட விளையாடாதீங்க. எனக்கு இப்ப அந்த மலர் மேல அவ்வளவு கோவம் வருது. அர்ஜுன என் கூட பிறந்த தம்பி சிவாவை விட முக்கியமா நினைக்கிறேன். அர்ஜுன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இப்ப மட்டும் என் தம்பி அர்ஜுனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், அந்த மலரை நான் உயிரோடவே விட மாட்டேன். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். வள்ளி, அத்த, அத்த ப்ளீஸ் அத்த, அழாதீங்க அத்த. அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் கூட சீக்கிரம் எந்திரிச்சிருவான் அத்த. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுன், Are you okay? நர்ஸ், பிபி செக் பண்ணும், அதை எடுத்து கொடுங்க. என்னடா இது? என்னாச்சு மலரு? மலரு என்னாச்சு? என்னாச்சு மலரு? டேய், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஐயோ, நான் இப்ப என்னடா பண்றது? என்னடி இவங்க
இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மலருக்கு. அக்கா அவ மேல இவங்க வச்சிருக்கிற ஒப்பீனியனை முதல்ல உடைச்சு எறியணும்க்கா. ஆமாண்டி, முதல்ல அத நான் பண்றேன். இல்லைன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் வயிறு எரிஞ்சு செத்துருவேன். மலர் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். ரொம்ப சாரி. அக்கா எதுக்கு சாரி எல்லாம்? இல்ல மேடம், நீங்க உங்க அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லி அர்ஜுன் சாரை என்ன பார்த்துக்க சொல்லிட்டு போனீங்க. கிச்சன்ல வேலை இருந்ததுனால நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் மேடம். அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். சரி விடுங்க. நீங்க என்ன வேணும்னேவா பண்ணீங்க? இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்துருச்சு. இல்ல மேடம், துர்கா மேடம் உங்களை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு மேடம். என்னால நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க மேடம், காயப்பட்டுட்டீங்க. உன்னால மட்டுமா? அர்ஜுனால கூட தான் அவ ரொம்ப காயப்பட்டா. டேய் வாய மூடுறா. ஆமா, உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வந்துடும். இங்க பாருங்க அனிதா அக்கா, முடிஞ்சதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஃப்ரீயா விடுங்க. நான் மனசு கஷ்டப்பட்டதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த பாசம் எனக்கு போதும். டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு பொங்கல்ல நிறைய வேலை இருக்கும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருச்சிருங்க. சரிங்க மேடம். மேடம், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்க மேடம். கட்டெரும்பு, நான் போய் அர்ஜுனை பார்த்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எதுக்கு நீ அவர்கிட்ட போய் திட்டு வாங்க போற? இல்லடா, அவர் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாரு, என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். ஆமா, நீ என்னைக்கு என் சொல் பேச்சு கேட்டிருக்க? தங்கச்சிமா ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. அர்ஜுன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? ஆமாண்ணா. இப்ப வேண்டாம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏண்ணா, என்னாச்சு? இப்ப நீ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டா அவன் கோவத்துல கண்டபடி ஏதாவது பேசிடுவான். உன் மனசுதான் தேவையில்லாம கஷ்டப்படும். விடிஞ்சா பொங்கல், நல்ல நாள் அதுமா நீ மைண்ட் அப்செட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எதுவா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கோ. இல்லண்ணா, பேசாம இருந்தாலும் அவன் கோச்சுப்பான் தானே. இந்த பாரு, தூங்கி எந்திரிச்சா அவன் மனசு சாந்தமா இருக்கும். இப்ப போனா அவன் ஏதாவது சொல்லுவான், அதுக்கு தான் சொல்றேன். என்னம்மா யோசிக்கிற? இந்த பாரு, பொங்கல் வேலை இருந்தா அதை போய் பாரு, இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், சரியா? சரிண்ணா. போ. என்ன இந்நேரத்துல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு?